கலைஞர் தளபதி குட்டி தளபதி குட்டி குட்டி தளபதி என குனிஞ்சு நிக்கிறாரு. இதுக்கு அவர் உடம்பு கூசல. இதுல புதுசா திமுக கரவேட்டி கட்டிக்கிட்டு சுத்துறார். பெருமையா அவரோட கார்ல இருந்த அம்மாவோட போட்டோ கழட்டிட்டு ஸ்டாலின் போட்டோ வைக்கிறாரு. கேட்ல இருந்து ரெட்டையால சின்னத்தை உடைச்சு எடுத்துடுறாங்க. கார்ல யார் போட்டோ வேணும்னாலும் வைக்கலாம், ரெட்டையால சின்னத்தை உடைக்கலாம். ஆனா நீ உட்கார்ந்துகிட்டு இருக்கிற காரு, அந்த கேட் இருக்கிற வீடு, நீ போட்டுக்கிட்டு இருக்கிற டிரஸ், நீ சாப்பிடுற சோறு இந்த அதிமுக போட்டது, எங்க அம்மா போட்டது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இல்ல யார் இது? எல்லாரும் ஒத்துக்கிறீங்கல்லம்மா. இங்கதானே சாப்பிட்டாரு, இங்கதானே சரட்டி சாப்பிட்டாரு. ஒரு நாள் கரவேட்டி கட்டிட்டா என்ன நீங்க திமுக சொத்தாயிடுவீங்களா? எங்க அம்மா போட்ட பிச்சை. டீ கடை பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் எப்படியானாரு? உங்களுக்கு அந்த அதிகாரம் யார் கொடுத்தாங்க? எங்க அம்மா கொடுத்தாங்க. இந்த அதிமுக கொடுத்துருச்சு. இவ்வளவு அசிங்கமான பொழப்பு பொழைக்கிறதுக்கு பதிலா கை எச்சில் பட்டாலும் பரவாயில்லன்னு நாக்கு புடிங்கிட்டு சாகலாம். ஆனா அவருக்கெல்லாம் உரைக்காது. ஏன்னா அவர் ஓபிஎஸ், ஒன்லி ப்ராஃபிட் ஷேரிங், அரசியல் லாபம் தவிர வேற எதையும் யோசிக்காத அழுக்கான அரசியல்வாதி. இப்ப திமுக ஒருவன் கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சுட்டு போன எலெக்ஷன்ல என்ன பண்ணாரு? தேர்தல் சமயத்துல கேட் வாசல்லையே உட்கார்ந்தாரு. ஏன்னா கூட்டணிக்கு ஆள் இல்ல. அதனால பால்காரன் தபால்காரன் வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் 2 சீட்டு 5 சீட்டு 10 சீட்டு 20 சீட்டுன்னு கொடுத்து கலக்கிக்கிட்டு இருந்தார். அந்த கமல்ஹாசன் கால் வச்ச நேரமோ என்னமோ திமுக ஸ்டாலினுக்கும் அதே கதிதான். இப்ப அறிவாலயத்துக்கு யார் போனாலும் சரி 2 சீட்டு வச்சுக்க, 4 சீட்டு வச்சுக்க, 6 சீட்டு வச்சுக்கன்னு அள்ளி தராரு. அறிவாலயம் பக்கத்துல போனாலே 2 சீட்டு. அதனால சென்னையில ஸ்விக்கி ஜொமேட்டோக்காரங்க கூட அந்த பக்கம் போமாட்டேன்றாங்க. நீங்க வட சென்னையில பாத்தீங்கன்னா இந்த பர்மாக்காரங்க கலர் கலரா லுங்கி போட்டுக்கிட்டு சுத்துவாங்க. ஒரு நாள் ஒரு பர்மாக்காரர் தெரியாம சேகர் பாபு வீட்டு முன்னாடி நடந்துட்டார். அந்த கலர் கலர் லுங்கிய பார்த்த சேகர் பாபு, இது ஏதோ புது கட்சி கரவேட்டி போல இருக்கு, புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்குன்னு அவனை அறிவாலயத்துக்கு கூட்டிட்டு போய் 2 சீட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அவ்வளவு பயத்துல இருக்கு அறிவாலயம். சுப்பிரமணியபுரம் படத்துல ஒரு டைலாக் வரும், மரண பயத்தை காட்டிட்டா பரவான்னு. அந்த மாதிரி 5 வருஷம் நல்லாட்சி நடத்திருந்தா ஸ்டாலினுக்கு எதுக்கு இந்த பொழப்பு? இன்னைக்கு என்ன நிலைமை? பழைய காங்கிரஸ்ல இருந்து புதிய தமிழகம் வரைக்கும் ஸ்டாலின் கண்ணில் வரல் விட்டு ஆட்டுறாங்க. திமுக மட்டும் இலங்கை தமிழர்களை சாகடிக்கலன்னா காங்கிரஸ் கழட்டி விட்டு இருக்கலாம். உழைப்பாளர்கள் வயிற்றுல அடிக்காம இருந்திருந்தா, வாக்குறுதிகளை நிறைவேற்றிருந்தா கம்யூனிஸ்ட கழட்டி விட்டு இருக்கலாம். சமூக நீதியை காப்பாத்திருந்தா திருமாவை கழட்டி விட்டு இருக்கலாம். இந்துக்களையும் இந்து கடவுள்களையும் கேவலமா பேசாம இருந்திருந்தா சின்ன சின்ன மத கட்சிகள் எல்லாத்தையும் கழட்டி விட்டு இருக்கலாம். அவ்வளோ ஏன் திமுக கட்சிக்காரங்களை நம்பி அவங்களை வளர்த்திருந்தா அதிமுக அல்லக்கைங்க எல்லாரையும் கழட்டி விட்டு இருக்கலாம். ஆனா இது எதுவுமே செய்யாம வெறும் கூட்டணி கட்சிக்காரங்களை நம்பி எத்தனை நாளைக்கு தான் ஸ்டாலின் அரசியல் பண்ண போறாரு? 5 மூட்டை தூக்குறவங்க கூட 10 மூட்டைக்கு மேல தூக்க மாட்டாங்க. ஆனா இந்த ஸ்டாலின் ஒவ்வொரு தேர்தலையும் 10-15 கூட்டணி கட்சிகளை தூக்கும் போது எனக்கே பாவமா தான் இருக்கு. திமுக இருக்கிற மந்திரிங்களே ஊழல் ஸ்பெஷலிஸ்ட். ஆனா அடுத்த கட்சியில இந்த ஆளை தூக்கும் போதும் கூட ஏன் ட்ரெயின்டு ஊழல்வாதிகளா ஸ்டாலின் தூக்குறாருன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே திமுக இருக்கிற மந்திரிங்க பேசுற பேச்சுல ஸ்டாலினுக்கு தூக்கம் கெட்டு போச்சு. இதுல அவங்க கூட ஓபிஎஸ் வேற நல்லா பேசுவார். இதுக்கு மேல ஸ்டாலின் நல்லா தூங்குவாரு.
ஓபிஎஸ் ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காங்க, எதுக்குங்க திமுக சேர்ந்தீங்கன்னு. எடப்பாடியார் அதிமுகவை அழிச்சிடுவாருன்னு சொன்னார். சரி, நீங்க திமுக சேர்ந்து என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா, நான் அதிமுகவை அழிச்சிடுவேன்னு சொன்னார். இப்படி வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லைன்னு தவிக்கிறாரு ஸ்டாலின். போன தேர்தலில் ஸ்டாலின் என்னமா சொன்னாரு? திமுக ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் விலை குறைப்ப, டீசல் விலை குறைப்ப, பருப்பு விலை குறைப்ப, பால் விலை குறைப்பேன்னு சொன்னாரு. குறைச்சாரா? கடன் தள்ளுபடி, விவசாய கடன், பயிர் கடன், நகை கடன், எல்லா கடனும் தள்ளுபடி செய்யறோம்னு சொன்னார். இல்ல செஞ்சாரா? இந்த முறை நீங்க எங்களை நம்பி ஓட்டு போடுங்க, ரெட்டாளுக்கு ஓட்டு போடுங்க, அம்மாக்கு ஓட்டு போடுங்க, அண்ணன் எடப்பாடியாருக்கு ஓட்டு போடுங்க. நாங்க திமுகவை தள்ளுபடி செய்வோம், நீங்க எல்லாரும் நிம்மதியா வாழலாம். மக்களுக்கு எத்தனை பொய் வாக்குறுதிகள், எத்தனை பொய்யான விளம்பரங்கள், அதை கொடுப்போம் இதை கொடுப்போம், ஆட்சிக்கு வந்து எதுவுமே கொடுக்காம ஏமாத்துறாங்க. பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி. இவங்களை போய் நம்பலாமா? 5 வருஷத்துல ஒண்ணுமே செஞ்சு கிழிக்கலையா? எதுல இன்னொரு 5 வருஷம் கொடுத்தா கிழிச்சது வராமா? இது எப்படி இருக்குன்னா, மாடி ஏறி மாங்காய் பறிக்க துப்பு இல்லையா, இவர் மலேசியா போய் மங்குஸ்தான் பறிப்பாராமா. இவங்க எல்லாரையும் என்னங்க பண்றது? 5 வருஷத்துல திமுக எத்தனை ஊழல் செஞ்சது? ஒவ்வொரு வாட்டி திமுக ஆட்சி கொடுக்கும் போது அவங்க ஆட்சி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை ஊழல் செய்வாங்க? காத்துல ஊழல், கப்பல்ல ஊழல், அலைவரிசையில ஊழல், ஆள் எடுக்கிறதுல ஊழல், கரியில ஊழல், கடல்ல ஊழல், சரக்கடிக்கிற இடத்துல ஊழல், சாமி கும்பிடுற இடத்துல ஊழல், திரும்புற பக்கம் எல்லாம் ஊழல் ஊழல் ஊழல். இந்த ஊழல் நியூஸ் பார்த்து மக்களே டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால கண்டிப்பா இந்த திருட்டு திமுகவை இந்த தேர்தலோட ஒழிச்சு கட்டுவாங்க. என்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் நண்பர் கேட்டார், அந்நியார் திமுகவுக்கு போயிட்டாங்களே அதனால உங்களுக்கு பாதிப்பான்னு. நான் அவருக்கு சொன்னேன், என்னைக்கு நாங்க அவங்கள சேர்த்துக்கிறோம்னு சொன்னோம், அவங்க போனா நாங்க வருத்தப்பட பாதிக்கப்படன்னு. இந்த திருவிழா சீசன் வந்தா சில பேர் ஊரூரா போய் கோவிலா போய் கடை வைப்பாங்க. அந்த மாதிரி பிரேமலதா எலெக்ஷன் சீசன் வந்தா போதும் கட்சியை தூக்கிக்கிட்டு ஆபீஸா போய் பேரம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. தோல்ல துண்டு போட்டு கொள்கையை பேசின அரசியல்வாதிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. துண்டு போட்டு பேரம் பேசுற ஒரே அரசியல்வாதி பிரேமலதா மட்டும்தான். நம்ம அண்ணன் எடப்பாடியார் தீர்க்கதர்சி. அதனாலதான் அவங்களுக்கு 2025 எம்பி சீட்டு கிடையாது, 2026 தரேன்னு சொன்னார். அவங்களுக்கு மட்டும் போன வருஷம் 2025 எம்பி சீட்டு கொடுத்திருந்தா அந்த எம்பி சீட்டும் வாங்கிக்கிட்டு மாறி போய் கூட்டணி வச்சிருப்பாங்க. இந்த அம்மா சின்ன வயசுலயே பெருமாள் கோயிலுக்கு போய் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு பெரியார் கூட்டத்துக்கு போய் உட்காருவாங்களாம். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியாதா, வித்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி குரங்குக்கு வாழைப்பழம் கொடுக்க கூடாதுன்னு? நீங்க எல்லாரும் ரஜினி படம் அண்ணாமலை பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு ஏல சீன் இருக்கும். அதுல ரஜினி சார் இஷ்டத்துக்கு கண்ணா பின்னான்னு ஏலத்தை ஏத்தி விட்டுடுவார், விலை ஏத்துவார், அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிடுவார். ராதா ரவிக்கு அந்த ஏலம் போயிடும், அவர் தலையில அடிச்சுப்பாரு. அதே நிலைமை தான் இன்னைக்கு ஸ்டாலினுக்கு. 1/2% கூட ஓட்டு இல்லாத ஒரு கட்சியை அதிக விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. நான் சீட்டை சொன்னேன், நம்ம அதிக சீட்டு கொடுத்திருந்தா அந்த அம்மா நம்ம கூட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுகவை திட்டிருப்பாங்க. திமுக அதிக சீட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு நம்மள திட்டுவாங்க. திட்டுறதுக்காகவே ஒரு கட்சியை நடத்துறவங்க பிரேமலதா. அவங்க கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பாரி குரூப் இருக்கும். யாராவது இறந்தா அவங்களுக்கு பணம் கொடுத்தா அந்த ஒப்பாரி கேங் போய் சத்தவரோட வீட்டுல உட்கார்ந்து அவங்களோட பெருமை எல்லாம் பேசி ஒப்பாரி வைப்பாங்க. அதே கேங்குக்கு கொஞ்சம் அதிக பணம் கொடுத்தா
அவனை கொன்னவன் வீட்டுக்கே போய் உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு பாடுவாங்க. அப்படி ஒரு ஒப்பாரி கேங் லீடர் தான் பிரேமலதா. அவங்களுக்கு பெரிய கொள்கை எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்களோட கொள்கை ரொம்ப சிம்பிள். அந்நியாருக்கு நோட்டு, மச்சனருக்கு சீட்டு, அவ்வளோதான். அவங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. நீங்க கழுது கிட்ட போய் 500 ரூபாய் நோட்டு கொடுத்தா அது ஒன்றும் கடைக்கு போய் 2 பண்டில் பேப்பர் வாங்கிக்கிட்டு பொறுமையா சாப்பிடாது. அந்த 500 ரூபாவை அப்பவே மின்னிடும். அவ்வளவுதான் அதோட அறிவு. அதே மாதிரிதான் தேமுதிக. அவங்களுக்கு எதுக்கு எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு மரியாதைன்றது அவங்களுக்கு தெரியாது. நல்ல வேலை இதெல்லாம் பார்க்காம கேப்டன் சார் சீக்கிரமா போயிட்டார். ஏன்னா நல்லவங்க சீக்கிரமா போயிடுவாங்க கொடுமைகளை பார்க்காம. தமிழனா பிறக்கணும்னா பெரிய தவம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? அமேசான் காட்டுல கூட வாழலாம், ஆனா தமிழ்நாட்டில் வாழவே முடியாத ஒரு நிலைமை. இதோ நான் மிகைப்படுத்த சொல்றேன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மையான நிலவரம். எனக்கு தெரிஞ்சவருக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். எனக்கு தெரிஞ்சவர் அவரோட பையனை ஸ்கூல்ல டிராப் பண்றதுக்கு போயிருக்காரு. அன்னைக்கு ஸ்கூல் இல்லை, ஏன்னா டீச்சர்ஸ் போராட்டம். சரி, பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படிக்க வைக்கலான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா வீட்டில் ஒரே சூடு, கரண்ட் இல்லை, ஏன்னா இபி ஊழியர்கள் போராட்டம். சரி, வாசல்ல உட்கார வச்சு படிக்க வைக்கலான்னு வாசலுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சா ஒரே குப்பை நாத்தம், தாங்க முடியல. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம். அந்த குப்பை நாத்தத்தை தாங்க முடியாம அந்த பையன் வாந்தி எல்லாம் எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஐயோ குழந்தை மயக்கம் போட்டுடுச்சுன்னு ஒரு லைம் ஜூஸ் பண்ணி கொடுக்கலான்னு உள்ள போய் ஜூஸ் போட போனா வீட்டுக்குள்ள சர்க்கரை இல்லை, ஏன்னா ரேஷன் கடை ஊழியர்கள் போராட்டம். சரி, குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போலான்னு வாசலுக்கு வந்தா ரோட் பிளாக், ஏன்னா அரசு ஊழியர்கள் போராட்டம். சரி, பக்கத்து சந்தில இருந்து போய் பஸ் ஏறி போயிடலான்னு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா பஸ் இல்ல, ஏன்னா ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டம். எப்படியும் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போய் சேர்த்துனா அங்க பாக்குறதுக்கு நர்ஸ் இல்ல, டாக்டர் இல்ல. ஏன்னா நர்ஸ் வேலைக்காக போராடுறாங்க, டாக்டர் சம்பளத்துக்காக போராடுறாங்க. சரி, பிரைவேட் ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போலாம், ஆம்புலன்ஸ கூப்பிடலான்னு போன் பண்ணா ஆம்புலன்ஸ் இல்ல, ஏன்னா ஆம்புலன்ஸ் ஒப்பந்ததாரர்கள் போராட்டம். எப்படியோ அந்த குழந்தைய ஒரு வழியா பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஊசி எல்லாம் போட்டு சிலை நல்லா ஏத்தி மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு ரொம்ப கொடுமையான நாள், போய் ஒரு கட்டிங் போடலான்னு டாஸ்மாக்கு போனா அங்க டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், கடை மூடி இருந்தது. இதுதான் உண்மையான நிலவரம். திரும்புற பக்கம் எல்லாம் போராட்டம். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாடே போராட்ட களமா மாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட நல்ல பேரெல்லாம் நாறிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு மறுபடியும் தலை நிமிர்ந்து வரணும்னா அதிமுக ஆட்சிக்கு வரணும், எடப்பாடியார் முதல்வர் ஆகணும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் நல்ல நிலைமை வரும். இந்த 5 வருஷ விடியல் ஆட்சியில நம்ம எத்தனையோ செய்திகள், எத்தனையோ சம்பவங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். எந்த செய்தி வந்தாலும், எந்த சம்பவம் நடந்தாலும், எந்த கொடுமை வந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் பேசுற வார்த்தை இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்க, அந்த செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க, இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். திமுக தட்டி கேட்க ஆள் இல்லாம மந்திரிங்க இஷ்டத்துக்கு ஊழல் பண்றாங்க, இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் விலைவாசி விட அதிகமா உயர்ந்துகிட்டு இருக்கு, இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். தெருக்கு 4 கட்சி ஆரம்பிச்சவெல்லாம் நான் தான் அடுத்த எம்ஜிஆர் என்றா, இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். கரூர்ல 41 பேர் நசுங்கி செத்தாங்க, வர வச்ச விஜயும் வேடிக்கை பார்த்தா, ஆட்சி பண்ற திமுகவும் வேடிக்கை பார்த்தது.
இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். கர்நாடகால அணை கட்டுறாங்க, கேரளால அணை கட்டுறாங்க. இந்த திமுக அரசாங்கம் கண்ணை கட்டி வாயை கட்டி வேடிக்கை பார்க்கறாங்க. இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து மார்க்கெட் வரைக்கும் ரவுடிங்க ராஜ்யம் ஆயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இப்ப மட்டும் அந்த அம்மா இருந்திருக்கணும். இப்படி அந்த அம்மா இருந்திருக்கணும், அம்மா இருந்திருக்கணும், அம்மா இருந்திருக்கணும்னு எல்லாம் பேசுறாங்க. அந்த அம்மா இருந்திருக்கணும்னா போன தேர்தல்ல திமுகவுக்கு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் சும்மா இருந்திருக்கணும். அப்போ அம்மா மாதிரி நம்ம அண்ணன் எடப்பாடியார் இருந்து ஒரு தாய்மானவரா நம்ம எல்லாருக்கும் நல்ல ஆட்சி கொடுத்திருப்பாங்க. இந்த தேர்தல், இந்த 2021 தேர்தல் ஒரு யுத்தம். ஏதோ அம்மா சமாதியில ஆரம்பிச்சு அறிவாலயத்தில் முடிஞ்ச ஓபிஎஸ் ஓட டிராமா யுத்தம் மாதிரி கிடையாது. மக்கள் விரோத ஸ்டாலினுக்கும் மக்களில் ஒருவரான எடப்பாடியாருக்கும் நடக்கிற யுத்தம். இன துரோகி திருமாவோடையும் இயக்க துரோகி ஓபிஎஸ் ஓடையும் கணவரோட கொள்கை வித்த குல துரோகி பிரேமலதாவோடையும் அறிவால ஸ்டாலின் வீட்ல இளநீர் வெட்டவும் ஆணிய சுத்திய அறிவாலயத்துல ஆணி அடிக்கவும் அடமானம் வச்ச உழைப்பாளர்களின் துரோகி கம்யூனிஸ்டுக்கும் தமிழன் சாகும் போது தமிழ்நாட்டை வித்த போதும் கூட நின்று உதவி பண்ண பரம துரோகி பரம்பர துரோகி ஸ்டாலினோடையும் இந்த மக்கள் விரோத கூட்டத்துக்கு தலைமை தாங்குற ஸ்டாலினோடையும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் போடுற யுத்தம். புரட்சி தலைவரோட குணத்தோடும் கொள்கையோடும் புரட்சி தலைவியோட வீரத்தோடும் விவேகத்தோடும் 4 வருஷம் நல்லாட்சி தந்து இயக்கத்தை காப்பாத்தின அனுபவத்தோடும் நம்ம அண்ணன் எடப்பாடியார் போடுற யுத்தம். இது ரொம்ப பெரிய யுத்தம். இந்த கில்லி விளையாடுற பசங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போய் நின்று விளையாடுங்க. மக்களே, அடுத்த ஆட்சி யாருக்கு? இந்த அடிமை அரசாங்கத்திலிருந்து உங்களை காப்பாற்ற போறது யார்? இந்த போதை தமிழ்நாட்டிலிருந்து உங்களை காப்பாத்தி தமிழ்நாட்டுக்கு மறுபடியும் நல்ல பாதைக்கு கொண்டு வர போறது யார்? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து தமிழ்நாட்டு பெண்கள் மறுபடியும் சுதந்திரமா நடவார ஒரு வாக்குறுதி கொடுக்க போறது யார்? தமிழ்நாட்டு மக்கள் தன்மானத்தோட வாழ உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க போறது யார்? கொடுத்த வாக்குறுதியால எல்லாத்தையும் நிறைவேற்ற போறது யார்? இப்படி யார் 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 என்ற கேள்விக்கு ஒரே பதில் தான், எடப்பாடியார். இந்த தேர்தல்ல நல்லா யோசிச்சு ஓட்டு போடுங்க. இந்த தேர்தல்ல உங்களோட ஓட்டு யாருக்கு? மாணவர்களின் வாழ்க்கையில் விளக்கேத்தின எடப்பாடியாருக்கா? மாணவர்கள் வாழ்க்கையில் விளக்கேத்தின எடப்பாடியாருக்கா? ஈபி விலையாத்தி வேத்தி தமிழ்நாட்டையே இருட்டாக்குன ஸ்டாலினுக்கா? கண்டபடி கடன் வாங்காம மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடியாருக்கா? கடன் மேல கடன் வாங்கி தமிழ்நாட்டையே அடமானம் வச்ச ஸ்டாலினுக்கா? பெண்களை பாதுகாத்து பெண்களை தேவதைகளா பார்த்த எடப்பாடியாருக்கா? தெருக்கு தெரு 7 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் வன்கொடுமை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஆள தெரியாத ஸ்டாலினுக்கா? கொரோனா காலத்துல டாஸ்மாக் மூடின எடப்பாடியாருக்கா? விலைவாசி ஏறுற காலத்துல அம்மா உணவகத்தை மூடின ஸ்டாலினுக்கா? 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து அரசு பள்ளி மாணவர்களை டாக்டர் ஆக்கி அழகு பார்த்தின எடப்பாடியாரா? தெருக்கு தெரு கஞ்சா வித்து ஸ்கூல் குழந்தைங்களை போதைக்கு அடிமையாக்கி குற்றவாளிகளாக்குற இந்த ஆள தெரியாத அரசாங்கத்தின் முதல்வர் ஸ்டாலினுக்கா? எந்த ஆதாயமும் இல்லாம 50 லட்சம் மடிக்கணினி கொடுத்த அண்ணன் எடப்பாடியாருக்கா? பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் நிறுத்தி குழந்தைங்களுக்கு
குழந்தைகளுக்கு சைக்கிள் திட்டத்தை நிறுத்தின ஸ்டாலினுக்கு 4 வருஷம் துரோகிகளை கூடவே வச்சுக்கிட்டு சிங்கம் மாதிரி ஆட்சி பண்ண அண்ணன் எடப்பாடியாருக்கா இன்னைக்கு ஊழல் செய்கிற மந்திரிகளை கூட தட்டி கேட்க முடியாம தவிக்கிற ஸ்டாலினுக்கு பச்சை தமிழன் உங்க கூடவே இருந்து உங்களிலிருந்து ஒருத்தரா உங்களுக்காகவே ஆட்சி செஞ்ச அண்ணன் எடப்பாடியாருக்கா கருணாநிதி லேபிள்ல வந்து கூட்டணி கட்சிக்காரங்க ஓட்டு வாங்கி கூட நிக்கிற தலைவர்கள் எல்லாம் காலி பண்ணி முதல்வரான ஸ்டாலினுக்கா தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. போன தேர்தலில் திமுக என்னெல்லாம் பண்ணாங்க, எத்தனை பொய்வான வாக்குறுதிகள், எத்தனை போலி வாக்குறுதிகள், எத்தனை விளம்பரங்கள், எத்தனை திட்டங்கள் நிறுத்தம், எத்தனை விலையேற்றம், எத்தனை கொலை, எத்தனை கொல்ல, எத்தனை போதை, எத்தனை கற்பழிப்பு, பட்ட கொடுமை பத்தாத மறுபடியும் இந்த வேதனை தேவையா? ஒரு முறை தவறு செஞ்ச அவன் மனுஷன், ஒரே தவறு மறுபடியும் மறுபடியும் செஞ்சா அவங்க முட்டாள். திமுக தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாதான் வச்சுக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா நீங்க இந்த தேர்தல்ல நிரூபிக்கணும், தமிழக மக்கள் முட்டாளுங்க இல்ல, நாங்க தான் முதலாளிங்கன்னு நீங்க நிரூபிக்கணும். ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு உங்க உரிமைகளுக்காக போடுற ஓட்டு, ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு சமூக நீதிக்காக போடுற ஓட்டு, ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக போடுற ஓட்டு, ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு தமிழன் தன்மானத்துக்காக போடுற ஓட்டு, ரெட்டை இலையில நீங்க போடுற ஓட்டு உங்களில் ஒருவர் விவசாயி மகன் பச்சை தமிழர் ஏழைகளின் பிரதிநிதி அண்ணன் எடப்பாடியார முதல்வராக்க போற ஓட்டு. புரட்சி தலைவரின் சின்னம் ரெட்டை இலை, புரட்சி தலைவி அம்மாவின் சின்னம் ரெட்டை இலை, நம்ம புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் சின்னம் ரெட்டை இலை. ரெட்டை இலையில ஓட்டு போடுங்க, தலை நிமிர்ந்து நடைய போடுங்க. முடியட்டும் திமுக, விடியட்டும் தமிழகம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.